அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க அண்ணா திமுக விக்கல, நீங்க தான் காங்கிரசுக்கு உங்களுடைய கட்சியை வித்திருக்கிறீங்க. உண்மைதானே? அந்த கொடி பறக்குது பாத்தீங்களா? எதனால பறக்குது? காற்றுல பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி. அந்த ஆலைக்கட்டு விற்பனையில் திரு கருணாநிதி அவருடைய மகளும் அந்த துறையுடைய அமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் மத்தியிலே ஆளுகின்ற பொழுது கூட்டணியில இடம் பெற்றிருந்து அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அடிச்சாங்களா? எப்போ? கூட்டணியில திமுக இருக்கும் போது அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு யார் ஜெயிலிலே இருந்தவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைய தினம் அந்த ஜெயிலில் இருந்தவர் இப்போ ஒரு ஆடியோ ஒன்றில் இணையதளத்தில் வைரலாகி வருது. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் அந்த ஆடியோவில் பேசின கருத்தை வெளிப்படுத்துறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? ராசா. யாரு? அவர் ஆடியோவில் பேசி வலைதளத்தில் வைரலா பரவி வருது. இப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க, அப்படியே வலைதளத்தில் கேட்டு பாருங்க. அதுல வந்த செய்தி சொல்றேன். திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. கனிமொழி கைதாகும் வரை ராசா கட்சி நிர்வாகிகள் யாரும் எட்டி பார்க்கவில்லை என்று ஆதங்கப்படுறார். அதுல சொல்றார், சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். கலைஞர் டிவிக்கு பணம் சென்றதை ராசா ஒப்புக்கொள்கிறார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றிவிட்டார் என்கிறார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்தில் வந்த செய்தி. கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இப்போது கனிமொழிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தியில் சொல்றார். ஸ்டாலினுக்கு தான் பெரிய பிரெயின் என்ன மூளை இருக்கிறதா? டெல்லிக்கு போனால் இங்கிலீஷில் கிழித்து விடுவாரா? அவர் தன்னை பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கனிமொழியை ஒரு நாளும் நம்ப மாட்டார். இது ராசா சொல்றார். என்னை எப்போதும் கட்சியில் வெளியே தள்ள முடியாது. என்னை எப்போதும் கட்சியில் இருந்து வெளியே தள்ள முடியாது. என் செல்வாக்கு, என் கம்யூனிட்டி, என் அறிவு என்று எதையும் வெளியே தள்ள முடியாது என்று ராசா சமூக வலைதளத்தில் பரவலாக வைரலாக பரவி வருகிறது. அப்ப இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார்? சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது. உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. இன்றைக்கு திமுகவின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திமுகவின் இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். பேர் அண்ணாவில் தோற்றுவித்த திமுகவை திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் கபலீகரம் செய்து கொண்டார்கள். உண்மைதானே? கைப்பற்றிட்டாங்கல்ல. திமுக
திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படித்தான் இன்றைய நிலை. வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. உண்மைதானே? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதாக நினைத்துக் கொள்ளுமா அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்காரு. ஏதோ எழுதி கொடுக்கறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சர் வெளியிலே வந்து தன் இஷ்டம் போல பேசிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில இருண்டாட்சி என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக அம்மா இருக்கிற காலத்திலே உதயமானது. அதோட மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. இந்திய வரலாற்றிலேயே ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை எந்த மாநிலத்திலும் கொண்டாடல. அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து வரலாற்று படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடைசியா சொல்றேன், அதே போல இன்றைய தினம் மின்கட்டண உயர்வு, வீட்டுக்கு பயன்படுத்துகிற மின்கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற மின்கட்டண உயர்வு ஆண்டுக்கு 5% உயர்வு. அதே போல மாநகராட்சி நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்துட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் கட்டண உயர்வு, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா?